ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, விப்ரோல சஃபாரியோட எமர்ஜென்சி லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இது அரௌண்ட் வந்துட்டு ஒரு 10 ஹவர் பேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு வாரண்டி கார்டு, இது யூசர் மேனுவலு. ஸோ இது வரம் இருக்கட்டும். ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்துட்டு அரௌண்ட் 1 மீட்டர் லென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சஃபிஷியண்ட்டான லென்த்து தான். மற்ற கேபிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேபிள் வந்துட்டு ரொம்ப லாங்காகவே இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அடுத்து இதுதான் லைட். சரி, ஓகே. இந்த லைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்துட்டு ஃபுல் ஒயிட் பாடி, ஓகேங்களா. இதில் வந்துட்டு விப்ரோன்ற பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு லீவர். ஸோ இது எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த லான்டர் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேண்டில் ப்ளஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி 5 வோல்ட் இன்னு, இது சார்ஜிங்காக. 12 வோல்ட் இன்னு, இதுவும் வந்துட்டு பின் டைப் சார்ஜிங்காக. இந்த 5 வோல்ட் அவுட்புட் வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் அந்த மாதிரி. இது வந்துட்டு ஒரு பவர் பேங்க்காகவும் ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி ஏ டைப். ஸோ இங்கே ஒரு பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் தான் வந்துட்டு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் மொத்தம் 3 மோட் இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒன்று ப்ரைமரி மோட், அதாவது மேக்ஸிமம் லூமனில் வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு எரியும். அதுக்கப்புறம் செகண்ட் மோடு. அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு இதில் லீஸ்டான பிரைட்னஸில் வந்துட்டு இது லூமன் ஆகும், அதாவது ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எந்த மந்த்து என்ன இயர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது எப்போது பில் பண்ணது, இது ஓகே தானே, ரீசன்ட் ஸ்டாக் தானா அப்படின்றது. ஏன்னா இதை நான் வந்துட்டு இப்போ பிக் பில்லியனில் தான் வாங்கியிருந்தேன், அதாவது கிரேட் இண்டியன் சேலு அமேசானில், ஓகேங்களா. இப்போ இதோட இது பார்க்கலாம், பிரைட்னஸ். ஸோ இந்த பிரைட்னஸை வந்துட்டு நான் லக்ஸ் மீட்டர் வச்சும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, இது தேர்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது, அதாவது கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. இதில் சிங்கிள் எல்இடியாக வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த லாஸ்ட் மோடு வச்சு கவுண்ட் பண்ணவும் செய்யலாம் போல், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு லக்ஸ் மீட்டரில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. இதோட பிரைட்னஸ் பீக் எவ்வளோ, மீடியம் எவ்வளோ, லோ எவ்வளோ அப்படின்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட இந்த மொபைல் வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த லக்ஸ் வேல்யூ வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ரூமோட லக்ஸ் வேல்யூ வந்துட்டு நியர்லி 130 கிட்ட வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த லைட்டோட ஃபஸ்ட் இதில் 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் செக் பண்ணலாம். ஸோ 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் அரவுண்டு 500 சம்திங் வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. 500 நியர்லி 150, அதாவது 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் 500 கிட்ட போயிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு வேரி ஆகுது, ஆனால் 500 வந்துட்டு ரீச் பண்ணுது. செகண்ட் மோடு. ஸோ இதில் வந்துட்டு 320 330 வரைக்கும் மீட் பண்ணுது. அடுத்து லேஸ்ட் மோடில் வந்துட்டு 200 லூமன் வந்துட்டு இதில் பார்க்க முடியுது, ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த லைட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றதையும் இப்போ வந்து செக் பண்ணலாம். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7200 மில்லியாம்ப் பவர் பேட்ரி வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 7200 மில்லியாம்ப் பவர் பேட்ரி. இந்த லைட்டு மேக்ஸிமம் பிரைட்னஸில் வந்துட்டு 10 ஹவர்ஸ் நமக்கு வந்துட்டு பேக்கப் கொடுக்கும், ஸ்டாண்ட் பை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் அவுட்புட் மேபி இருக்கலாம், 1 மில்லியாம்ப் பவர் அவுட்புட்டு அந்தளவுக்கு தான் இருக்கும். ஹெவி ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்காது, ஜஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்பயுமே மொபைல் ட்ரை ஆகுதா அப்படின்னும் போது இதை வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கிட்டாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர
நம்ம பவர் பேங்க்கில் இருக்க அவுட்புட் வந்துட்டு இதில் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த அன்பாக்ஸ். தேங்க்யூ.